வணக்கம் பாஸ்கர பாண்டியன். தாவேக தலைவர் விஜய் இன்னும் பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய அந்த இடத்திற்கு வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? அவர் எதை பற்றி பேசுவார் என எதிர்பார்க்கலாம்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைக்கு தாவேக தலைவரினுடைய பிரச்சாரமானது நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல காலை 8:45 மணிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்வானது இருக்கும் என கூறப்பட்ட நிலையில் திருச்சியிலிருந்து அவர் நாமக்கலுக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட மதியத்திற்கு மேல் ஆனது. அங்கு அவர் தொண்டர்கள் மத்தியில் விரிவாகவே உரையாற்றி இருந்தார். அங்கு உரையாற்றி முடித்துவிட்டு தற்பொழுது கரூர் மாவட்டத்திற்கு கரூர் இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தில் தான் அவர் உரையாற்ற இருக்கிறார். பகல் 12 மணிக்கு அவருக்கு காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் இன்னும் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய இடத்திற்கு அவர் வந்தடையவில்லை. இப்பொழுதுதான் அவருடைய வாகனமானது அங்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான ரசிகர்களும் அவருடைய கட்சி தொண்டர்களும் குழுமி இருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள். ஏற்கனவே நாமக்கல்லிலும் அதற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கரூர் மாவட்டத்திலும் தற்பொழுது இந்த உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லை பொறுத்தவரை அவர் பல்வேறு மிக முக்கியமாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அளித்திருந்த பல்வேறு வாக்குறுதிகளை அவர் அங்கு பேசி அந்த வாக்குறுதி எண் கொண்டு தெரிவித்து அந்த மக்களிடையே பேசியிருந்தார். குறிப்பாக தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படுவது, உலர்களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்கள் இணைக்கப்படும், அதே போல கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும், அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து நியாய விலை கடைகளின் மூலமாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆயிற்று என்பன உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் அவர் குறிப்பிட்டு பேசி அந்த தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பேசியதை பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படாதது குறித்தும் பேசியிருந்தார். மேலும் நாமக்கல்லை பொறுத்தவரை அங்கு முட்டை உற்பத்தி தான் மிக பிரதானமானது. அந்த வகையில் அதனையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக ஒரு நாளைக்கு 5 கோடி முட்டைகள் நாமக்கல்லில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நிலையில் உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகிறது. இந்த முட்டைகளை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்துமெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இந்த நாமக்கல்லை பொறுத்தவரை அங்கு ஏற்கனவே கிட்னி திருட்டு என்பதுதான் அந்த திருட்டு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏனுடைய சொந்த மருத்துவமனையில் நடைபெற்றிருந்தது என்பது குறித்த குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். அதில் குறிப்பாக விசைத்தறியில் பணிபுரியக்கூடிய ஏழை பெண்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டை நடத்தி இருப்பதாகவும், இந்த விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும், கந்துவட்டி கொடுமையினால் தான் இந்த திருட்டானது தொடங்கி இருந்தது என்பது குறித்தும் அவர் மிக விரிவாகவே பேசியிருந்தார். மேலும் அந்த மக்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பல்வேறு வகைகளிலும் அதற்கு அவருக்கான அந்த ஆதரவானது மிக ஆதரவாக இருப்பதாகவும், அதனை அவர் சத்தியமாக ஒரு கை பார்த்து கொள்ளலாம் எனவும், நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றி நிச்சயம் என்பது குறித்து அவர் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசியிருந்து தொண்டர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.